சங்க நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமாகிய எழுத்தாளரும் ஆகிய குமார் சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க சொன்னீங்கன்னு தெரியும், கேட்டு நீங்க டல்லா இருக்கிறீங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம கேள்விக்கு போயிடலாம். ஆளுநர் சொல்லியிருக்காரு, சொல்லியிருக்காரு, இந்த திராவிட கல்வி முறையே சரியில்லை, ராமனார் கொண்டு வந்த அவங்க கொண்டு சொன்ன கல்வி முறைதான் எல்லாத்துக்கும் பயனுள்ளதா சனாதன கல்வி முறை. ஓகே, சனாதன கல்வி முறை தான் எல்லாத்துக்கும் பயனுள்ள வகையில இப்ப இருக்கிற கல்வி முறையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இருக்கிற கல்வி முறையினால யாருக்கு என்ன பாதிப்பு, சனாதன கல்வி முறையினால யாருக்கு என்ன லாபம் பயன்பெற்றாங்க அப்படின்னு சொல்லி. சனாதன கல்வி என்று இந்த வீட்டுக்கே போய் ஒரு குரு கிட்ட தங்கி குருகுல கல்வி முறை தான் பெஸ்ட்ன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவங்க யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க? பிராமணர்களுக்கு வேதம் சொல்லி கொடுத்தாங்க, பார்ப்பனர்களுக்கு வேதம் தான் சொல்லி கொடுத்தாங்க. பிராமணர்கள்லாம் நல்லா கல்வி கற்பிச்சாங்கன்னு. பார்ப்பனர்கள் யாரு கற்பிச்சாங்கன்னா பார்ப்பனர்களுக்கு தான் கல்வி கற்பிச்சாங்க, வேதம் சொல்லி கொடுத்தாங்க. மத்தவங்க அதை வேதம் படிக்க கூடாது, அதை கேட்க கூடாது. ஆமா ஆமா, அதான் சொல்லி கொடுத்தாங்க. அதை நீ அடுத்த அது மத்தவங்க படிக்க கூடாது, வேதம் படிக்க கூடாது, பார்ப்பனம் தவிர வேற எவனும் படிக்க கூடாது. அப்படி அவன் சொல்லி கொடுக்கறது இவன் காதால கேட்டுட்டான்னா காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துனான். அதுதான் சனாதன கல்வி முறை. அதுக்கப்புறம் வெள்ளையர்கள் இந்த இதெல்லாம் தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருந்த கல்வி தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, குருகுல முறையிலே தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சனாதன கல்வி முறை என்பது பார்ப்பனர்களுக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கறது மட்டும்தான், வேற எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டான், வேற எவனுக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டான். அப்படின்னா கத்துட்டானா கூட அந்த வில்வித்தை கத்துக் கொடுக்கறது அதெல்லாம் வந்தா கூட அதைத்தான் துரோணாச்சாரியார் என்ன பண்ணாரு, அடுத்தவங்க ஒரு சூத்திரம் கத்துக்கிட்டான உடனே ஏகலைவன் கட்டவரில் காணிக்கை கேட்டு வாங்கிட்டார், அவன் திரும்ப வில்லே விடக்கூடாதுன்ட்டு. அந்த மாதிரி அதுதான் கலைஞர் ஒரு நாள் சொல்ற, கட்டை விரலை கேட்டால் அவன் பட்டை உரியும், அவன் கட்டை சுடுகாட்டுல அவன் கட்டை வேகும்னார் கலைஞர் ஒரு கவிதையில. இப்ப எவனாவது கேட்டான்னா இது மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த சனாதன கல்வி முறை அவர் இன்னமும் பிராமணர்கள் தான் படிக்கணும், மத்தவங்க படிக்க கூடாது. திராவிட இயக்கம் வந்த பிறகுதான் எல்லாரும் படி படி படின்னு சொல்லி பெரியார் படிக்க வச்சாரு, படிக்க சொன்னாரு. சனாதன கல்வியில ஏன் சார் சனாதன கல்வியில அறிவியல் இருந்ததுங்களா, வரலாறு இருந்ததா, பூலோகம் இருந்ததா, பூகோளம் கிடையாது கிடையாது. நம்ம மோடி என்ன சொல்றாரு, அந்த காலத்திலே வெளிநாடு தலைவர்கள் கேட்டா பெரியார் சொன்ன மாதிரி சிரிப்பாங்க. அந்த காலத்துல பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்துச்சு இந்தியாவிலன்றாரு. எங்கேயா இருந்துச்சுன்னு கேட்டா யானை தலையை ஒட்டி மனுஷன் தலை ஒட்டி தான் பிள்ளையார பண்ணுவாங்க, அது பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லி இந்த மாதிரி அந்த பொய் புன சுருட்டெல்லாம் அறிவியல்னு சொல்லியும் வரலாறுன்னு சொல்லி இவங்க ஏமாத்திட்டு இருக்கானோ. கற்பனைகளை எல்லாம் அவனோட கற்பனை கதையெல்லாம் வரலாறாகவும் அறிவியலாகவும் மாற்ற முயற்சி பண்றதுதான் அந்த RSS பாஜகவோட வேலையா இருக்கு. அது ஒரு பிரதமரே சொல்றாரு, வெக்கக்கேடு வெளியில சொன்னா நம்ம பிரதமர் இப்படிலாம் பேசுறாரு சொல்றதுக்கு. அறிவுலாம் அந்த மாதிரிலாம் பேச மாட்டான், படிச்சவனா அது மாதிரிலாம் பேச மாட்டாங்க. படிக்காத பிரதமர் நம்ம கிடைச்சிட்டாரு, அதனால அவர் இப்படி பேசுறாரு. எதை படி தொலைக்கிறது? அதுக்கப்புறம் வெள்ளையர்கள் வந்த பிறகு நம்ம தமிழ்நாட்டுல எல்லாரும் கல்வி இருந்துச்சு, இவங்க வந்துதான் பெண்கள் படிக்க கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா 46 பெண்பால் புலவர்கள் இருக்காங்க. அப்பவே அவ்வளவு படிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கல்வி முறையை மாத்தி இவங்க பார்ப்பனர்கள் உள்ள வந்த பிறகுதான் அந்த இதை பொய்ய சொல்லி மன்னர்களை எல்லாம் பொய்ய சொல்லி அவங்க தங்க சொல்ற மாதிரி கேட்க வச்சு மன்னர்களை தங்களுக்கு அடிமையாக்கிக்கிட்டு அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி பெண்கள் படிக்க கூடாதுன்னு சொல்லி பெண் கல்வியவே தடுத்துட்டாங்க. அதன் பிறகு திராவிட இயக்கம், நீதி கட்சி, திராவிட இயக்கம்லாம் வந்த பிறகுதான் நீதி கட்சி தான் முதல் வாக்குரிமை கொடுத்தது இந்தியாவில் பெண்களுக்கு.
அப்ப லண்டன்ல கூட வாக்குரிமை கிடையாது பெண்களுக்கு, இங்கிலாந்துல கூட கிடையாது. தமிழ்நாட்டுல முதல் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்து நீதி கட்சி பெண் உரிமை வேணும், பெண்கள் படிக்கணும்னு சொல்லி பெரியார் நீதி கட்சி ஆரம்பிச்சு பெரியார் கொண்டு வந்து படி சொல்லி அதன் பிறகு திராவிட இயக்கம் வந்து திராவிட இயக்கத்துல பெண்கள் படிப்பை ஊக்குவிச்சாங்க, பெண் கல்வியை ஊக்குவிச்சார். அது சரியா சொல்லணும்னு சொன்னா கலைஞர் வந்து 1989 பெண்கள் மூவலூர் ராமாமிர்த அம்மையார் திருமண உதவி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. அதுல அப்ப வந்து 5000 ரூபாய் திருமண ஏழை பெண்கள் திருமணத்துக்கு 5000 ரூபாய் கொடுக்கறது சொல்லி பெரிய காசு 89. அதை என்ன சொன்னாங்க, அதுல ஒரு நிபந்தனை வச்சார் கலைஞர், 8வது படிச்சிருக்கணும், படிச்சிருந்தா ஏழை பெண்கள் திருமணத்துக்கு 5000 கொடுக்கறேன்னு சொல்லி. நாங்க நிருபர்கள் கேட்டோம், நீங்க வந்து ஏழை பெண்களுக்கு தானே கொடுக்குறீங்க, அது எல்லாருக்கும் கொடுத்துட வேண்டியதானே, அதுக்கு ஏன் 8வது படிச்சிருக்கணும்னு சொல்லி ஒரு நிபந்தனை வைக்கிறீங்கன்னு கேட்டப்ப, அது அப்படி இல்லையா, அதுக்காக வச்சு அந்த பெண்ணை 8வது வரைக்கும் படிக்க வைப்பாங்க. அந்த நோக்கம் வந்து திருமண உதவி திட்டம்ன்ற பெயரால பெண்ணை குறைஞ்சபட்சம் 8வது வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் 9, 10 படிச்சிருவது ஒரு ஆர்வமா அப்படின்றதுக்காக தான் நம்ம படிக்க வைக்கிறது தான் நோக்கமா கொண்டு அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் கலைஞர். அதன் பிறகு திருமண திட்டம்ன்றதை விட கல்வி புரட்சி திட்டம்னு சொல்லியிருக்கலாம். ஆமா அந்த மாதிரி கொண்டு வந்தார். கல்விக்காக திருமண உதவி திட்டம்னு சொல்லி இப்படி படிக்க வச்சு ஆசை காட்டி பணம் கொடுக்குறேன் படின்னு சொல்லி பழக்கினாரு. அதன் பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமா விரிவுபட்டு அடுத்த வந்து திராவிட இயக்கத்து ஜெயலலிதாவா இருந்தாலும் வேற வழியில இதெல்லாம் கை வைக்க முடியாது, நிறுத்த முடியாது. கல்வி இந்த மாதிரி இடஒதுக்கீடு சமூக நீதியில கை வச்சு 2001 வந்தப்ப எல்லா திட்டமும் ஸ்டாப் பண்ணாங்க அவங்க. அதுக்கப்புறம் போராட்டங்கள் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்க எல்லாத்தையுமே சமூக நீதியில வந்து கை வச்சோம்னா நமக்கு இடைஞ்சலாயிடும், இங்க அரசியல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையே திரும்ப அவங்க தொடர்ந்து அதுக்கப்புறம் 10ஆம் கிளாஸ் +2 அப்படி ஒன்று அடுத்தடுத்த ஆட்சிகள்ல +2 படிச்சுன்னா அப்புறம் தாலிக்கு தங்கம்னு கொண்டு வந்தாங்க. அது தாலிக்கு தங்கம் திட்டம் 4 லட்சம் பேருக்கு எடப்பாடி ஆச்சு 4 வருஷமா கொடுக்கவே இல்லை, யாருக்கும் தாலிக்கு தங்கம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க, கொடுக்கவே இல்லை. இப்ப இந்த முதலமைச்சர் வந்த பிறகு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்காரு, அந்த திட்டத்தையே வேற மாதிரி மாற்றி திட்டம்னு கொண்டு வந்து +2 6ல இருந்து +2 வரைக்கும் அரசு பள்ளியில படித்திருந்தால் என்ன படிப்பு படிச்சாலும் மாதம் 1000 ரூபாய், 3 ஆண்டு கல்வி ஆனாலும் 4 ஆண்டு கல்வி ஆனாலும் டாக்டருக்கு படிச்சாலும் இன்ஜினியர் படிச்சு எதை படிச்சாலும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் திட்டம் கொண்டு வந்து இதன் மூலம் வந்து 39% பெண்கள் படிப்பு கல்லூரிக்கு போறது அதிகமாயிருக்கு. இப்ப +2 முடிச்சுட்டு பெண்கள் படிக்க போற பெண்களுடைய எண்ணிக்கை 39% அதிகரிச்சிருக்கு. அப்படி பெண் கல்வியை ஊக்குவிச்சு பெண்களை படிக்க வைக்க, அதுதான் வந்து கல்வி. பெண்கள் தான் அதிகமா படிக்கிறாங்க, 62% பெண் கல்வி இந்தியாவிலும் தமிழ்நாட்டுல பெண்கள் தான் அதிகமா படிக்கிறாங்க. அதுக்காக இப்ப தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டு வந்து இந்த பையனையும் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன், நீயும் படி அப்படின்னு சொல்லி. ஆக படிப்புன்னு சொல்லி படிப்பைத்தான் முன்னுரிமை கொடுத்துட்டு போறாங்க. அதெல்லாம் பொறுக்கல இந்த ஆளுநருக்கு. தமிழ்நாட்டுல இப்ப எல்லாரும் படிக்கிறாங்களே, பெண்கள்லாம் படிக்கிறாங்க, எல்லாரும் படிக்கிறாங்களேன்னு போது என்ன, அது வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் பழங்குடியினர்லாம் படிக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் படிக்கிறாங்க, எல்லாம் படிச்சு முன்னுக்கு வர்றாங்களேன்றதை பொறுக்காம, இன்னும் சொல்ல போனோம்னா GER சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லிட்டு, அது வந்து எப்படின்னா அந்த +2 முடிச்சுட்டு உயர்கல்விக்கு போறாங்க இல்லையா, அவங்களுடைய சதவீதம் தமிழ்நாட்டுல 52%. தேசிய சதவீதம் என்னன்னு சொன்னா 25.6%, 26 கூட இல்லை. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த புதிய கல்விக் கொள்கை கொண்டு வராங்கல்ல, ஒன்றிய அரசு கொண்டாந்தது இல்ல, இந்த புதிய கல்விக் கொள்கை இலக்கு என்னன்னா இந்த GER +2 முடிச்சுட்டு கல்விக்கு போறாங்க. அத வந்து புதிய கல்விக் கொள்கை இலக்கே என்னன்னு சொன்னா 2035க்குள்ள அந்த 26% என்பது 50% ஆக்குறது தான் புதிய கல்வித்துறை ஒன்றிய அரசு கொண்டு வந்த புதிய கல்வி இலக்கு. இன்னும் வந்து 10 வருஷத்துக்கு மேல இருக்காதுக்கு. அது வரைக்கும் நம்ம உட்கார்ந்துருக்கதா, நாங்க ஏற்கனவே 52% இருக்கோம். அது இப்ப இந்த பெண்கள் கல்வியெல்லாம் அதிகரிச்சு பார்த்தா இன்னும் 60% ஆயிருக்கும் நம்மளுடைய GER ரேஷியோ. ஆக நம்ம ரொம்ப முன்னேறி இருக்கோம். மற்ற மாநிலங்களும் 50 ஆண்டுகள் பின்னால தள்ளி இருக்குது. அவர் வந்து அந்த சனாதனத்தை நம்பிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பின்னால இருக்கான், நம்ம தான் முன்னணியில இருக்கிறோம்.
படிச்சு முன்னேறி இருக்கோம். இன்னும் சொல்ல போனா வெளிநாடுகளில் இன்ஜினியராகவும் டாக்டராகவும் இருக்கிறவர்கள் தமிழர்கள் அதிகம். தமிழ்நாட்டில இருந்து போனவங்க, ஆந்திராவில இருந்து போனவங்க தான் அதிகம். ஏன்னா இங்க படிக்க சொல்லி பெரியார் படிக்க சொல்லி எல்லா ஆரம்பத்திலயும் விழிப்புணர்வு ஊட்டினாரு. அதனால வந்துட்டு பொதுவா பண்ணாங்க, பெண்கள் குறிப்பா பெண்கள் படிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் எல்லாம்ன்றதுல கல்வியும் எல்லாருக்கும் கல்வியை கொடுக்கணும்னு சொல்லி அந்த திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாங்க. படிக்கிறதுக்கு காமராஜர் முதல் இலவச கல்வியா கொண்டு வந்தாரு. அதுக்கு பிறகு பசியோட படிக்க முடியலன்னு மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாரு. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அதை சத்துணவு ஆக்கினாரு. கலைஞர் அதுல முட்டை போட்டாரு. யூனிஃபார்ம் கொடுத்தாங்க. முதல் புத்தகங்கள்லாம் நோட்டு புத்தகங்கள்லாம் இலவசமா கொடுத்தாங்க. தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனம்னு ஒண்ணு தொடங்கினார் கலைஞர். அரசு பாடநூல் நிறுவனம் அப்படின்னு தமிழ்நாட்டை தவிர எந்த மாநிலத்திலும் கிடையாது, இப்பவும் கிடையாது. அரசே பாடநூல் நிறுவனம் வச்சு பாட புத்தகங்கள்லாம் அச்சிட்டு உனக்கு சட்டை இல்லையா தர, சாப்பாடு போடுறவா படி, புத்தகம் தர வா படி, பஸ்ஸுக்கு பஸ் ஃப்ரீயா கொடுக்குறவா படி. அடுத்து 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள ஆரம்ப பள்ளி இருக்கணும்னு சொல்லி திறந்தார் கலைஞர். அதன் பிறகு எல்லா ஊருக்கும் அதுக்கு 2 தாலுக்காவுக்கு ஒரு கல்லூரி திறந்தார், கலை அறிவியல் கல்லூரி. பல்கலைக்கழகம் எத்தனை பல்கலைக்கழகம் திறந்தாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி திட்டத்தை கொண்டு வந்து இத்தனை மருத்துவக் கல்லூரி, 71 மருத்துவக் கல்லூரி இருக்கு தமிழ்நாட்டுல. அதுல 37 மருத்துவக் கல்லூரி தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரி. எந்த மாநிலத்தில் இருந்தாலும் மருத்துவக் கல்லூரி கிடையாது, எல்லாத்துலயும் முன்னணியில இருக்கிறோம். அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கு பாருங்க, உலக சுகாதார மையம், அந்த அமைப்பு என்ன சொல்லுது, 1000 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கணுங்குது. குஜராத்ல 2400 பேருக்கு ஒரு டாக்டரு, 2700 பேருக்கு. ஊபியில 3600 பேருக்கு ஒரு டாக்டரு. தமிழ்நாட்டுல 1000 பேருக்கு 4 டாக்டர் இருக்காங்க, 250 பேருக்கு ஒரு டாக்டர். உலகத்துல நம்ம மேல இருக்கிறோம். அந்த அளவுக்கு மருத்துவ கட்டமைப்பு, கல்வி எல்லாத்துலயும் முன்னுக்கு கொண்டு நம்ம கல்வி முறையாலதான் அந்த அளவுக்கு மேல வந்தோம். அதை பொறுக்காம இது கல்வி முறை சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு உளறிட்டு இருக்காரு. உனக்கு என்னையா வந்த வேலையை பார்த்துட்டு நீ பாடு போன்றேன், ஆளுநர் வேலையை பார்த்துட்டு போ. எங்க மக்கள் மீது எங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன வந்துருச்சு நான் கேட்கிறேன். ரொம்ப அக்கறையா உனக்கு? அக்கறையா சொல்ற மாதிரி நம்மள கீழே தள்ளி விடுறதுக்கான சதி திட்டம் இதெல்லாம். நீ நேற்றுக்கு வந்த, இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு போற ஆளுநர். இவர் வந்தேரி கூட கிடையாது, ஒரு வழிபோக்கன். ஆளுநர் ஒரு வழிபோக்கன். இந்த ஆளுநருக்கு இந்த மக்களுக்கு என்ன வேணும், இவங்களோட மக்களோட தேவைகள் என்ன ஏது, இவர் என்ன மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணாரா, ஓட்டு வாங்கினாரா, மக்களை பத்தி இவருக்கு என்ன தெரியும், இவர் பேசிட்டு இருக்காரு. ஒண்ணுமே தெரியாம, இந்த வரலாறு தெரியாம, மக்களுடைய மனநிலை தெரியாது, இந்த பண்பாடு தெரியாம, நம்ம என்ன நிலையில இருக்கணும்னு தெரியாம இங்க சனாதனம் பற்றி பேசுறது. வள்ளுவர் சனாதனத்தின் பத்தி பாடினாருட்டு அவரு காவி உடைய விட்டாரு. வள்ளலார் அங்க போயிட்டு சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம், அவர் மதமான போய் பிடியாது இருக்க வேண்டும்னு பாடினாரு. அங்க போய் மதத்தை தூக்கிட்டு நிக்கிற சனாதனத்தை உச்ச நட்சத்திரம் வள்ளலார்னு இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு RSS மாதிரி இங்க பேசிட்டு இருக்கிறாரு. அதுதான் நம்ம ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவரு போகும்போது மரியாதையா போய் சேரணும், அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. அவரு அந்த மரியாதை கெடுத்துட்டு தான் போவோன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி எதையாவது பேசிட்டு இருக்கிறாரு. அதனால இந்த ஆளுநர் பேச்செல்லாம் இந்த மக்கள் மதிக்கிறது கிடையாது. ஆனா ஒண்ணு, இவர் இந்த மாதிரிலாம் ஏடாகுடமா பேச திராவிட இயக்கத்தின் மீதான பற்றுதல் மக்களுக்கும் அதிகமாயிட்டு இருக்கு. அதனாலதான் முதலமைச்சரே சொன்ன, இந்த ஆளுநரே இருக்கட்டும், எங்களுக்காக நல்லா பிரச்சாரம் பண்றாரு, தேர்தல் நேரத்துல எங்களுக்கு வேலை குறையும்னாரு. சரிங்க சார், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்குது. அதிமுக தேர்தல்ல பங்கேற்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் வந்துருச்சா, இல்ல அவர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி இந்த தேர்தல் ஜனநாயகப்படி உண்மையிலேயே நடக்காதா, சுதந்திரமா தேர்தல் நடக்காதுன்னு சொன்னதா அவர் சொன்னது உண்மைதான். அவருக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, கள நிலவரம் தெளிவா எடப்பாடி தெரிஞ்சு போச்சு.
அதிமுக வெற்றி பெறாதுன்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டார். அது வந்து திமுக தான் வெற்றி பெறும். இவரு தேர்தலில் நின்னாலும் 2வது இடத்துக்கு பாமகவோடு போட்டி போட வேண்டும். அங்க வந்து பாமக பெல்ட், அது வன்னியர்கள் அதிகம் வசிக்கிற பகுதி. ஒருவேளை பாமக 2ஆம் இடம் வந்து அதிமுக 3ஆம் இடம் போயிடுச்சுன்னு வச்சுங்க, தோற்றாலே பெரிய கஷ்டம். ஏற்கனவே இப்பவே ஓ பன்னீர்செல்வம் சொன்ன போல 10 தோல்வி பழனிசாமின்னாரு. 10 தேர்தலில் தொடர்ந்து தோத்துட்டாரு இவரு அப்படின்னு. இப்பவே இந்த தேர்தலில் இவ்வளவு பெரிய தோல்விக்கு பிறகு தொண்டர்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருக்காங்க. அதிமுக தொண்டர்கள் என்னடா இதுன்ட்டு. அடுத்த ஒரு தேர்தல் நின்று அதுலயும் தோத்து போய் அதுலயும் 3வது இடத்துக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா தொண்டர்கள் இன்னும் சோர்ந்து போவாங்க. அவர்கள் கட்சியை காப்பாற்றி மேல உற்சாகப்படுத்தி கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆகையினால வந்து ஏற்கனவே ஜெயலலிதா 2009 ஒரு 5 தொகுதியில் நடந்த இடைத்தேர்தல் வந்து புறக்கணிச்சாங்க. அத காரணமா சொல்லி அதே மாதிரி நாங்களும் அம்மா வழியில் புறக்கணிக்கிறோம் அப்படி சொல்லி சொல்றாரு. ஆனா என்ன ஆச்சு, இந்த 2001 விஜயகாந்தும் உங்களுக்கு கூட்டணி வச்சாங்க, அதிமுகவும். அதன் பிறகு பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்ச பிறகு சட்டசபையில உங்களால நான் ஒன்னும் வெற்றி பெறல, எங்களாதான் நீங்க வெற்றி பெற்றீங்கன்னு சொல்லி விஜயகாந்த் சொன்னாரு. அந்த ஜெயலலிதா அம்மையாருக்கு கோபம் வந்து, அப்படியா அப்படின்னா இப்ப சங்கரங்கோயில் இடைத்தேர்தல் வருது, அந்த தேர்தல்ல நீங்க தனியா நில்லுங்க, நாங்களும் தனியா நிக்கிறோம், யார் வெற்றி பெறா பார்ப்போம், சவால் விடுகிறேன் அப்படின்னு சொன்னம்மா. விஜயகாந்த் சொன்னாரு, இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும், இது எழுதப்பட்டது, இதுல என்ன நீங்க சவால் விடுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார் விஜயகாந்த் அப்படின்னுச்சு. அப்ப அந்த அம்மா சொன்னபடி பார்த்தா இன்னைக்கு எடப்பாடி தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். தோல்வியை ஒப்புக்கொண்டுக்கிட்டு விலகிட்டார் அப்படின்னா சொல்லணும். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அராஜக ஆட்சி நடக்குது, இந்த ஆட்சியில வந்து தேர்தல் முறையா நடக்காதுன்னு சொல்றாரு. அது அராஜக ஆட்சி நடப்பது உண்மையானால் ஒரு எதிர்கட்சி என்ன பண்ணணும், மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி வன்முறையை கையில் எடுத்துக்கிட்டு இருக்கு திமுக அரசு, அராஜக ஆட்சி நடக்குது, மக்கள் விரோத அரசா இருக்கு, இந்த அரசுக்கு ஒரு மூக்கணாங்கயிறு போடணும், இந்த அரசை ஒரு வழிக்கு கொண்டு வரணும்னு சொன்னா எதிர்கட்சியோட வேலை இருந்தாங்க. ஆளுங்கட்சி தவறு செய்தா அதை திருத்தர் தானே வேலை. இந்த வகையில திருத்தணும், அந்த வகையில் திருத்தணும். ஆளுங்கட்சி தவறு செய்துன்னு சொல்றாரு, அப்ப நீங்க என்ன பண்ணணும், மக்கள்கிட்ட போய் இந்த முறை அவருக்கு ஓட்டு போடாதீங்க, திமுக அரசுக்கு ஒரு குட்டு வைங்க. எப்படி ஒன்றியத்துல வந்து மோடி வந்து 303 இடம் இருந்த மோடியை வந்து 240 கொண்டாந்து ஒரு குட்டு வச்சிருக்காங்க. நீ நினைச்சபடி ஆட்டம் போட முடியாது, நிதிஷ்குமாரும் அந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு அழுத்தி பிடிச்சிருவாங்க, நீ இஷ்டத்துக்குலாம் ஆட்டம் போட முடியாத அளவுக்கு அந்த ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க மக்கள். அதே போல நீங்க இந்த தேர்தலில் ஒரு தோல்வியை கொடுத்து திமுகவை தோற்கடித்து திமுக ஆட்டத்தை அடக்கணும், அவங்கள வன்முறை பாதையில திருப்பணும், அராஜக ஆட்சி மக்கள் விரோத அரசெல்லாம் இந்த நடவடிக்கையெல்லாம் நிறுத்தணும்னு சொன்னா திமுகவுக்கு நீங்க தோல்வியை கொடுக்கணும் அப்படின்னு போய் எல்லாம் ஓட்டு கேட்கணும். தேர்தல் நின்று உண்மையில நடந்த சொல்லியிருக்கோம்ல, அதை விட்டுட்டு நான் மக்கள் முடிவு எடுப்பாங்க. ஆமா, நீங்க கேளு, நாங்க வந்து இவ்வளவு செஞ்சிருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு திமுக கேட்பாங்க. எது சரின்னு சொல்லி மக்கள் தீர்ப்பளிக்கிட்டோம். இந்த தேர்தலே வந்து திமுகவுடைய நலத்திட்டங்கள், முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டங்களுக்காகத்தான் அவ்வளவு ஓட்டு போட்டு 40க்கு 40 கொடுத்துருக்காங்க. போன முறை எதிர்கட்சியா இருந்தா கூட 39 தானே வெற்றி பெற்றோம். திமுக 39 தானே வெற்றி பெற்றது. இப்ப 40 திமுக கொடுத்துருக்காங்க சொன்னா நலத்திட்ட உதவிகள், நல்ல ஒரு இலவச கட்டணம் இல்லா பேருந்து பயணம், கலைஞர் உதவி திட்டம், பொதுமக்கள் திட்டம், இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்து எல்லாம் செஞ்சிருக்க தொட்டு ஆட்சிக்கு வந்த உடனேவே கொரோனா நிதியாக வந்து 4000 ரூபாய் கொடுத்தாரு. இவ்வளவும் கொடுத்து செஞ்ச தொட்டு தான் வந்து இன்னைக்கு மக்கள் வந்து ஆட்சி நல்லா இருக்குன்னு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க போய் சொல்லுங்க ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்ல, போய் சொல்றதுக்கே மக்கள் வரமாட்டேங்கிறாங்கன்னு தான் ஈரோடுல பிரச்சாரத்துல இவர் பேசுறதை கேட்கறதுக்கு யாரும் வரலையே. அதனாலதான் இப்ப போயிட்டு இன்னும் திரும்ப போயிட்டு எதுக்கு அவமானப்படணும் வேண்டான்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ஆளுங்கட்சி மீது ஒரு பழிய போட்டுட்டு அராஜகம் நேர்மையா நடக்காது போகாதியா. தேர்தலே வந்து ஒன்றிய அரசு கூட்டணியில இருக்கு, பாஜக கூட்டணியில இருக்கு தேர்தல் ஆணையம். அது எப்படி திமுக ஆதரவா செயல்படும்?
இவர் சொல்லிட்டு விலகிட்டார், எஸ்கேப் ஆகி ஓடிட்டார், புறமிதுகிட்டு ஓடிட்டார். அவ்வளவுதான் எடப்பாடி. ஏன்னா அப்புறம் ஓபிஎஸ் 11 தோல்வி பழனிசாமின்னு வேற சொல்லுவாரு அடுத்தது, அதுலயும் தோத்தா. அதோட 10 தோல்வி பழனிசாமியோட இருப்போம், 11 தோல்வி பழனிசாமி ஆக வேண்டான்னு சொல்லிட்டு அவரு தேர்தல் வேண்டான்ட்டு போயிட்டாரு. நல்லதுங்க சார். நம்மோட கருத்துக்களை பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து. இப்ப இல்ல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அதிமுக காரங்க அங்கேயும் இருக்காங்கல்ல விக்கிரவாண்டியிலயும், ஆமா, அவங்க எல்லாம் ஓட்டு போடாம இருந்துருவாங்களா? அப்ப ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், இந்த கிளைக்கழக செயலாளர் ஓட்டு போடாம இருந்துருவாங்களா? புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களாம் ஓட்டு போடக்கூடாது இல்ல? இப்ப என்ன பண்ணுவாங்க, இவர் மறைமுகமா கள்ளத்தனமா வந்து பாஜக கூட்டணியால இருக்கிற பாமக ஓட்டு போட சொல்ல போறாரா? சொல்லிட்டாங்க கட்சிக்காரங்க யாரும் ஓட்டு போடக்கூடாது. இவங்க வந்து யாருக்காவது எத்தனை பேர் எத்தனை கட்சிக்காரங்க கொடுக்க முடியும், யாருக்காவது ஒருத்தர் போடுவாங்க. இதுக்குதான் நான் என்ன ஒரு யோசனை சொல்றேன், இவர் உள்ளபடியே வந்து பாஜகவுக்கு இவருக்கு கள்ள உறவு இல்லைன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணணும், எல்லாரும் அதிமுக ஓட்டு போடுறவங்களாம் விரும்புறவங்களாம் நோட்டாவுக்கு போடுங்க. மத்திய பிரதேசத்துல ஒருத்தன் எல்லாரையும் வாபஸ் வாங்க வச்சுட்டானோ, பிஜேபி காரன காசு கொடுத்து வாங்கி கட்சி நேரத்துல காங்கிரஸ் வேட்பாளர் சேர்த்து வாபஸ் வாங்கிட்டு, அப்ப என்ன பண்ணாங்க, காங்கிரஸ்ல நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கன்னாங்க. நோட்டாவுக்கு 2 லட்சம் ஓட்டு கிடைச்சது. அது போல இவரும் போயிட்டு எல்லாரும் நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க, அதிமுக ஓட்டு போட விரும்புறவங்க எல்லாம் நோட்டாவுக்கு போடுங்க, அதிமுக வேட்பாளர் நிக்காதனால பாஜகவுக்கோ பாஜக கூட்டணியில் இருக்கிற பாமகவுக்கோ திமுகவுக்கோ போடாதீங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணட்டும், ஒரு அறிக்கையாவது விடட்டுமே. ஆமா, எவ்வளவு அவங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல, அதையும் செய்யல. ஆக வந்துட்டு என்ன இருக்குன்னா, பாமக அது என்ன பிரச்சனைன்னா, இவர் கள்ளவுத்தனமா பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட சொல்லி சொன்னாலும் அங்க சிவி சண்முகமும் பாமகவும் பரம எதிரிகள். அதிமுக சிவி சண்முகம் இருக்கார, அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணி பாமக காரங்க, அவரு உதவியாளர் செத்து போயிட்டாரு, அவரு நூலில் தப்பிச்சாரு சிவி சண்முகம். அந்த கேஸ் இன்னும் நடந்துட்டு இருக்கு. அவங்க கூட்டணியில இருந்தாப்பா கூட 2 பேருக்கும் ஒத்து போகாது, பரம எதிரி. அவருடைய மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம், அங்கதான் விக்கிரவாண்டி. இதுல போயிட்டு பாமக அதிக வாக்கு, அதிமுக காரங்களும் அங்க ஓட்டு போட்டு பாமக அதிக வாக்கு வாங்கிட்டு இருக்குன்னா அது வந்து சிவி சண்முகத்துக்கு அவமானம். அதனால அவர் போட்டு போட விட மாட்டாரு. எடப்பாடி கள்ளத்தனமா போடுன்றார் போல் இருக்கு. அதுக்குள்ள என்ன நடக்குது போக போதான் தெரியும். எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதிமுக தேர்தல்ல நிக்காத குறித்து எல்லா பத்திரிகையாளர்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. எதிர்கட்சி திமுக கூட கண்டனம் தான், அவங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவா செயல்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி மனநிலை மாறுமா என்னன்னு பொறுத்து இருக்குதான் பார்க்கணும். சரிங்க சார், நன்றி சார். நன்றி, நன்றி, வணக்கம்.